நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பொதுவாகவே நம்ம எல்லோருக்குமே நான்வெஜ் கரெக்டான சாப்பாடா இல்லை வெஜிடேரியனுங்கிறது கரெக்டான சாப்பாடா அப்படிங்கிற குழப்பம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பாவம் வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஏன் ஆன்மீகத்தில் இருக்க எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாங்க? வெஜிடேரியனும் ஒரு உயிர் தானே, அதையும் நம்ம கொன்று சாப்பிட்றோமே, அதனால நமக்கு பாவம் வராதா? இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற பல கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நியூஸையும் உங்கள் காதில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு கலியுக ஆன்மீகம் சேனல் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாகவே நம்ம எல்லோருக்குமே வெஜிடேரியன் மேலே ஆசை, ஆனால் நான் வெஜிடேரியன் மேலே பேராசை. ஆனாலுமே இப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது தப்புன்னு மனசுக்குள்ளேருந்து கேட்குது ஒரு ஓசை. நம்மளோட கண்ணு தேடுறதோ தட்டில் இருக்கிற பீஸை. இப்படிப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு சிலர் என்னடானா கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் கோயிலில் போய் தான் நான்வெஜ்ஜே வெட்டி சமைக்கவும் செய்கிறாங்க. ஸோ எது சரி? இந்த கொஸ்டினை அப்படியே கொண்டு போய் ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிகிட்ட கேட்கும்போது அதற்கான பதில் இப்படி வருது. எப்படின்னா, நாம் எல்லோருமே ஆறறிவு கொண்ட ஜீவராசிகள். இதில் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தாவரங்கள் ஓரறிவு கொண்ட ஜீவராசிகள். நாம் சாப்பிடக்கூடிய ஆடு, கோழி இது எல்லாமே 5 அறிவு கொண்ட ஜீவராசிகள். ஏன் நான் தாவரங்களை ஓரறிவு கொண்ட ஜீவராசின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு தக்காளி செடியோ இல்லை ஒரு மிளகாய் செடியோ பேசுகிறத நம்ம காதால் கேட்க முடியாது. அதனால தான் அது ஓரறிவு கொண்ட ஜீவராசிகள். ஆனால் ஒரு செடியும் இன்னொரு செடியும் அதுகளுக்குள்ளே பேசிக்கிறோம். பட் அந்த வாய்ஸை நம்மளால் கேட்க முடியாது. அதை கேட்கக்கூடிய திறன் நமக்கு கிடையாது. அதனால தான் அது ஓரறிவு கொண்ட ஜீவராசின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஒரு ஆடு, கோழி இது ஏன் 5 அறிவு கொண்ட ஜீவராசிகள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆடு, கோழி பேசுகிறத நம்ம காதால் கேட்க முடியும். பேசுகிறது மீன்ஸ் அது கத்துறத நம்ம காதால் கேட்க முடியுது. அதே மாதிரி ஒரு தக்காளி செடியோ ஒரு மிளகாய் செடியோ ஒரு மாமரமோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதனால் நடந்து போக முடியாது. அது எந்த இடத்துல முளைக்குதோ அதே இடத்துல தான் வாழும், அதே இடத்துல தான் இருக்கும், அதே இடத்துல தான் மடிஞ்சும் போகும். ஆனால் ஒரு ஆடோ கோழியோ அது நினச்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே மூவ் ஆகி போக முடியும். ஸோ அதனால தான் இது 5 அறிவு கொண்ட ஜீவராசிகள். ஸோ இப்போ நமக்கு பேசிக்காக ஓரறிவு ஜீவராசினா என்ன, 5 அறிவு ஜீவராசினா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்படி ஓரறிவு ஜீவனங்கள்னு சொல்லப்படுற வெஜிடேரியன்ஸை நாம் சாப்பிடும்போது நமக்குள்ள குறைவான கர்மா தான் நமக்கு வருது. ஆனால் 5 அறிவு கொண்ட ஆடையோ கோழியோ அடித்து சாப்பிடும்போது நமக்கு கர்மா அதிகமாக வருது. இதுதாங்க விஷயம். கர்மானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கர்மா சம்மந்தப்பட்ட பல வீடியோக்களை, அதுவும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கர்மானா என்ன அப்படிங்கிறத. ஸோ கர்மானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். நம்ம செய்யக்கூடிய செயல் தான் கர்மா. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அதுக்கான பரிசு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். அதே இது நீங்கள் கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான தண்டனையை அவங்க கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட கர்மாவோட விதியேவும். ஸோ நாம் இந்த அறிவு ஜீவராசியான ஆடு, கோழியை அடித்து சாப்பிடும்போது அதற்கான கர்மா நமக்கு நேரடியாக வருது. அதுவும் அதிகமான கர்மா. வெஜிடேரியன் சாப்பிட்றத விட அதிகமான கர்மாவே நம்ம சம்பாதிக்கிறோம். அதற்கான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் ஏன் வெஜிடேரியனாக மாறணும், ஏன் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கான விடை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்ம அளவு கம்மியாக இருக்கிற வெஜிடேரியனை சாப்பிட்டு வாழ்க்கையில் நல்லா இருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் நல்லா இருக்க வைங்க. தேங்க்யூ.